முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது ஒரு புகார் பாய்ந்திருக்கு. என்னன்னா, முதலமைச்சரை ஒருமையில பேசினாரு. அரவேக்கடித்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோசியனா? பரம யோசியனா நீ விஜய்? ஒருமையில இல்ல, கொஞ்சம் ஓவராவே பேசினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, அவர் மட்டும் தான் பேசினாரா? ஆர்பி உதயகுமார் என்ன பேசினார்? ஓவருக்கெல்லாம் ஓவர். ஜோசப் விஜய் நல்லா சொல்றான், 5 நிமிஷத்துக்கு கொளத்தூர்ல பேசுறதுக்கே முதலமைச்சர் கொத்து புரட்டா போட்டாருன்றான். திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எப்படி பேசியிருக்காங்க? அவங்களும் தான் பேசியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவன் இவன், ஏகத்துக்கும் அவன் இவன். ஆராசா என்ன செய்கிறாருன்னா, முட்டாள் முதலமைச்சர் அப்படின்றத ஒரு முறையெல்லாம் இல்லைங்க, பல முறை சொல்கிறார். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு முதலமைச்சரை இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த முட்டாள் முதலமைச்சர்ன்ற அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதே ஆதவ அர்ஜுனா தான். மு.க. ஸ்டாலின் அவர்களை, ஒரு மூத்த அரசியல் தலைவரை. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கே போய் முடியும்? அப்போ இதை யார் நிறுத்துறது? அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். நீ நிறுத்து, நானும் நிறுத்துறேன். வேங்கைவேல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போ முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது ஒரு புகார் பாய்ந்திருக்கு. என்னன்னா, முதலமைச்சரை ஒருமையில் பேசினார் அப்படின்னு செல்லூர் ராஜு மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் செல்லூர் ராஜு என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒருமையில் பேசினாரா முதலமைச்சரை? ஆமாம், ஒருமையில் பேசினார். ஒருமையில் இல்லை, கொஞ்சம் ஓவராகவே பேசினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் அவருடைய பேச்சு இருந்தது. சரி, அவர் மட்டும்தான் பேசினாரா? ஆர்பி உதயகுமார் என்ன பேசினார்? ஓவருக்கெல்லாம் ஓவர் அப்படி தான் பேசினார். ஒருமையிலையும் அவன் இவன் என்று ஏகத்துக்கும் பேசினார் ஆர்பி உதயகுமார். சரி, இவங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எப்படி பேசியிருக்காங்க? அவங்களும் தான் பேசியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவன் இவன், ஏகத்துக்கும் அவன் இவன். இன்னும் பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 2 அமைச்சர் சொல்லலாம், எல்லாரையும் சொல்ல முடியுமா? எல்லாருமே இப்போ ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். இப்போது அப்பப்போ இடையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களேன்னு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் ஒருமையிலேயே அவன் இவன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அதிமுகலையும் திமுகலையும் பார்த்திங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில் தான் அவன் இவன் பேசுகிறாரு. அவர் அதை தாண்டி 6 மணிக்கு மேலே கதையெல்லாம் பேசுகிறாரு. ஒரு படி மேலே போய் ஆராசா என்ன செய்கிறாருன்னா, அவர் இப்போ இருக்கிற அந்த பதவி கூட மறந்துட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மூத்த உறுப்பினர், அவர் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டாள் முதலமைச்சர் அப்படின்றத ஒரு முறையெல்லாம் இல்லைங்க, பல முறை சொல்கிறார். திட்டமிட்டு முட்டாள் முதலமைச்சர். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு முதலமைச்சரை இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அவர் பதிலுக்கு பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அது 1 to 1 உங்களுக்குள்ளே அது போயிடும். எதுவும் பாதிக்கப்படாது. நான் சொல்கிறது எதுவும் பாதிக்கப்படாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் விஜயை நீங்கள் இது மாதிரி ஒருமையில் பேசுகிறீங்க, இல்லை தரக்குறைவாக பேசுகிறீங்கன்னா, அந்த விஜயோடு சேர்ந்து அந்த முதலமைச்சர் பதவியும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். இதுதான் முக்கியமானது. இப்போ இது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? எல்லோருக்கும் பொருந்தும். யாரெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறாங்க, யாரெல்லாம் அமைச்சராக இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். முட்டாள் முதலமைச்சர் சொல்கிறார் ஆராசா. ஒருமையில் அவன் இவன் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய் எவ்வளோ தனிப்பட்ட முறையில் பேச முடியுமோ அவ்வளோ தனிப்பட்ட முறையில் ஆர்பி உதயகுமார் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் பேசும்போது அங்கே பாதிக்கப்படுறது விஜய் மட்டுமா? கிடையவே கிடையாது. முதலமைச்சர் பதவியும் சேர்ந்து அங்கே டேமேஜ் ஆகுது. அப்போது இதை என்ன பண்ணணும்? உள்ளபடியே பேசக்கூடாது. ஆனால் இவங்க பேசுகிறதுனால எங்களுடைய முதலமைச்சர், அதான் எங்களுடைய தலைவருக்கு ஒரு அவமானம், அசிங்கமாயிடுச்சு. ஸோ ரொம்ப டிஃபேம் பண்ணி பேசுகிறாங்க, ஒருமையில் பேசுகிறாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு
புகார் கொண்டு போய் ஒரு அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் சொல்கிறாங்க, அவர் கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காரு. அந்த வழக்கறிஞருக்கும் தெரியும் என்னென்னா கடந்த காலத்தில் இதே தாவேக்காவை சார்ந்தவங்க என்னென்ன வார்த்தை பேசியிருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன வார்த்தைலாம் பேசியிருக்காங்கன்றது தாராளமாக அவருக்கே தெரியும். இந்த முட்டாள் முதலமைச்சர்ன்ற அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதே ஆதவ அர்ஜுனா தான். மு.க. ஸ்டாலின் அவர்களை, ஒரு மூத்த அரசியல் தலைவரை நம்ம பார்த்தோம் கண்ணுக்கு முன்னாடி. முட்டாள் முதலமைச்சர் ரொம்ப கொந்தளிச்சு போய் ஆவேசமாக ஒரு கழிவறைக்கு போன பெண் குழந்தையை வந்து கற்பழிச்சிட்டாங்க. சரி, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது தவறாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லி பேசுனது இப்போ அதே சம்பவம் இவங்க ஆட்சியில் நடக்குது. அதோட வயது குறைந்த குழந்தை கொல்லப்பட்டுச்சு, மானபங்கம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டது, பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டது. இப்போ சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? ஆனால் இப்போ வந்து இவங்க டர்ன், முட்டாள் முதலமைச்சர் சொல்லி தொடர்ச்சியாக வந்து ஆராசா வந்து திட்டமிட்டு ஒரு முறைக்கு 4 முறை சொல்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கே போய் முடியும்? அவங்க வந்து உங்களை தரக்குறைவாக பேசுகிறதும், நீங்கள் வந்து அவங்கள தரக்குறைவாக பேசுகிறதும், இது சரியானதா? இது வந்து ஒரு அரசியல் வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அரசியல் கீழ்த்தனமாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து அரசியல் மாண்பு வந்து பார்த்திங்கன்னா நாசமாயிட்டுருக்கு. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை இது. அப்போ இதை யார் நிறுத்துறது? சொல்லுவாங்களே ஒரு படத்தில் வசனம், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன், நீ நிறுத்து, நானும் நிறுத்துகிறேன். அவனை நிறுத்த சொல், நாயகனில் சொல்வார், அவனை நிறுத்த சொல். ஏழைங்க வாழக்கூடிய குடிசை வந்து பார்த்தீங்கன்னா புல்டோசர் விட்டு இடித்தான், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். அப்படியெல்லாம் வந்து வசனம். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நிறுத்துறீங்களா, நாங்கள் நிறுத்துறோம். ஏன்னா இங்கே பாதிக்கப்படுறது தனிநபர் கிடையாது, விஜய் என்கின்ற தனிநபர் கிடையாது. முதலமைச்சர் பதவி வந்து காலியாகுது. அப்போ என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் நிறுத்தணும். இப்போ வந்து எதிர்கட்சி சைடில் நீங்கள் நிறுத்துங்க, அதாவது நான் திமுகவை நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முகம் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இதை ஊக்குவிக்கிற இடத்துல இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கவங்க தான். நேற்று முந்தா நாள் வந்து இந்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவியை பெற்ற அந்த நபர் இருக்கிறார்ல, லயாலா மணி, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சி தலைவரில் வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக ஆபாசமாக அசிங்கமாக பேசுகிறக்கூடிய நபர் தான். அப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை, அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை, அவங்க அமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சரை எல்லாம் தரக்குறைவாக பேசுனீங்க. இந்த தாவேக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே எந்த ஆயுதத்தை நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா அதே ஆயுதத்தை இன்றைக்கி எதிர்கட்சிகள் எடுக்கிறாங்க. அதுவும் ஆர்பி உதயகுமார்லாம் தாறுமாறாக பேசுகிறார். அவர்லாம் அப்படி பேசுகிறாலே எனக்கு தெரியும். ஆர்பி உதயகுமார் பொறுத்த வரைக்கும் பல நேர்காணலும் நான் வந்து அவரை பார்த்துருக்குறேன், அவர் பேசியிருக்கிறேன். ரொம்ப வந்து இருக்கிறதுல ரொம்ப சாஃப்டான மனிதர். அவர் வந்து அப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது. நானே கூட மதியம் ஒரு அதிமுக சார்ந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அப்போ தான் எனக்கு தெரியுது, நாமளும் கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டேன், ஏன்னா நான் எக்கச்சக்கமாக ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எங்கேயோ பார்த்த ஞாபகமும் இருக்குது. அதாவது ஆர்பி உதயகுமாரை வந்து ரொம்ப கீழான அசிங்கமான ஒரு வார்த்தையை போட்டு, அவருடைய படத்தை போட்டு, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ட்விட்டரில் வந்து அவர் படத்தை போட்டு ஏகத்துக்கும், அதாவது ஆபாசத்தின் உச்சமான ஒரு வார்த்தையை போட்டு ஆர்பி உதயகுமாரை வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டதாக தகவல் இருக்குது. இவர் அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்டபோது அதை நான் வந்து அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதா சார், இந்த மாதிரி ஆர்பி உதயகுமார் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து பேசும்போது கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 10 நாளுக்கு முன்னாடி அவருடைய படத்தை போட்டு, ஆர்பி உதயகுமார் படத்தை போட்டு அவ்வளோ அசிங்கமாக வந்து போட்டுதாங்க. அதுதான் அவருக்கு கோபத்துக்கு காரணம். அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு களவாணின்னு சொன்னதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டு களவாணின்னு சொல்லும்போது அப்போது வந்து முதலமைச்சருடைய அந்த பேச்சுக்களும் கொஞ்சம் கண்ணியமாக மாறணும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நீங்கள் வந்து இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து கடுமையாக சாடி இருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக கடுமையாக சாடுறது பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் வார்த்தை பிரயோகம் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சருக்குள்ளே அந்த வார்த்தை வந்து வரணும்.
இந்த கொத்து பரோட்டா போட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் அந்த மாதிரி பேசலை. ஜெயலலிதா பேசுனதை எடுத்து பாருங்கள் வேணா, எங்கே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திமுக தரப்பில் நீங்கள் தாராளமாக எடுத்து போட முடியும், அதிமுக தரப்பில் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு சில எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸம்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கிடைக்கும், ஆனால் அந்தமா வந்து பேச மாட்டாங்க. மற்றவர்கள் பேசுவாங்க, பேச விடுவாங்க சில நேரங்களில். அது வந்து ரொம்ப ராஜதந்திரம், அது ரொம்ப தந்திரமாக விடுவாங்க, பேச விடுவாங்க. ஆனால் அந்தம்மா வந்து எங்கேயாச்சும் வந்து ஒருமையிலையோ அல்லது அசிங்கமாலாம் பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தனிநபர் வந்து சாடல் பண்ணும்போது, அப்போ வந்து கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாது, பொது வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு முறை வந்து அவங்க பேசுனது எனக்கு தெரியும். அது கூட ஒரு முறை, அந்த ஒருமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் கிடையாது, நீ வா போ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இதில் பாரபட்சமான வந்து பாரபட்சமற்ற ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா, நீங்கள் என்ன விதைக்கிறீங்க அதான் சார் கிடைக்கும். ஒரே வார்த்தை, நீங்கள் என்ன விதைக்கிறீங்க. நீங்கள் நெல் போட்டால் நெல் விளையும், புல் போட்டால் புல் விளையும். நீங்கள் புல் போடுறீங்க, புல் தான் விளையும். நீங்கள் முதல்ல வந்து ஒரு கண்ணியமான பேச்சுக்கு வந்து முதலமைச்சர் உட்பட வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். இப்போ முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரியாதைன்னு ஒன்று இருந்துச்சு, முதலமைச்சராச்சு அந்த மாண்பு இருக்குது அப்படின்றதுலாம் இருந்தாங்க. அப்போ முதலமைச்சர்கிட்ட அந்த மாண்பான வார்த்தை வரலன்ற வந்து ஒரு முடிவாகும்போது அப்போ தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் கூர்ந்து கவனிக்கிறேன், சில விசாரணைகளை நான் பண்ணுறேன், பாரபட்சம்லாம் பேசுகிறேன். நான் இந்த ஆர்பி உதயகுமார்லாம் அப்படி கிடையாதுங்க. அவரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக பேசக்கூடிய நபர் கிடையாது. இதே நீங்கள் ஆராசா சொல்கிறீங்களா, அவர் எப்பவுமே பேசுகிறவர் தான். அதே செல்லூர் ராஜெலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்லூர் ராஜெலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், செல்லூர் ராஜோட பழைய பேச்சு எடுத்து பாருங்கள். யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையிலலாம் பேசுகிற நபரே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். செல்லூர் ராஜெலாம் பூச்சி மாதிரி, அவர்லாம் அந்த மாதிரி பேசக்கூடிய நபர். நான் ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிருங்க. சில இயல்புகள் சொல்கிறேன், ஒரு ஆட்டிடியூட் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய அந்த இயல்பு. செல்லூர் ராஜு அப்படி பேசுகிற நபரே கிடையாது. ஆனால் செல்லூர் ராஜு பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறாரு. இன்னும் நீங்கள் இதே ராஜேந்திர பாலாஜி எடுத்துங்க. ராஜேந்திர பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய நபர், அவன் இவன்லாம் பேசக்கூடிய நபர். ஆனால் செல்லூர் ராஜு அப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறார். ஆர்பி உதயகுமார் ஒருபோதும் அப்படி பேசுகிற நபரே கிடையாது. ரொம்ப வந்து விசுவாசி அவர், அவங்க கட்சியில் விசுவாசி. பரப்பன அக்ரஹார சிறையில் ஜெயலலிதா இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சிறையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு முடி காணிக்கை கொடுத்தாங்க. அந்த சமாதிகிட்ட, அந்த அண்ணா சமாதியில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முடி காணிக்கை கொடுத்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது பார்த்திங்கன்னா வந்து முடி காணிக்கை கொடுத்த ஞாபகம். ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது ஆர்பி உதயகுமார் முடி காணிக்கை கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும். அன்றைக்கி போனது தான் அந்த தலையிலேருந்து முடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தலை இப்படி தான் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்கும். அன்றைக்கி அந்த முடி கொடுத்தவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ஷேப்பில் தான் இது எப்போவுமே இருக்குது. இல்லை அப்போ அடிக்கடி மொட்டை அடிச்சிடறான்னு நினைக்கிறேன், அது தெரியல எனக்கு. ஸோ இது இப்போ அது பிரச்சனை கிடையாது இப்போ நமக்கு. ஆனால் அவருடைய வார்த்தை வந்து கேட்டால் ஒரு சாஃப்டாக பேசக்கூடிய நபர்கள் சொல்கிறேன். அது அவராக இருக்கட்டும். கடுமையான வார்த்தைகள் அவர் இந்த டிடிவிலாம் வந்து கடுமையான வார்த்தைகள் போடக்கூடியது கிடையாது. இப்போ டிடிவி கூட சில நேரங்களில் வந்து சவால் கொடுத்து பேசுகிறாரு, ஆனால் ஒருமையில் பேசலை. ஆனால் இவங்கெல்லாம் டைரெக்டாக ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசும்போது நீங்கள் எவ்வளோ பேருக்கு புகார் கொடுப்பீங்க? என்ன தான் ஆட்சி உங்ககிட்ட இருந்தாலும் பார்த்திங்கன்னா எத்தனை புகார் நீங்கள் கொடுக்க முடியும்? ஏன்னா நீங்கள் புகார் கொடுக்குற நபர்கள் அத்தனை பேருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள். சரி, அப்படியே நீங்கள் புகார் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒருமையில் பேசுகிறது வந்து நாளைக்கே வந்து ஒரு நீதிமன்றத்திலே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனதை கொண்டு போய் போடுவாங்கல்ல. நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய இதே முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தானே பார்க்குறாங்க. நீதியரசர் பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க. அத்தனை நீதியரசர் கண்ணையை மூடிக்க போகிறாங்க, காதையை பொத்திக்க போகிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. நீங்கள் கொத்து பரோட்டா போட்டோன்னு சொன்னது இதெல்லாம் வந்து இந்த பேச்செல்லாம் முதலமைச்சர் மாற்றிக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பொருள் பட பாருங்கள். நீங்கள் ஒரு குளத்தூர் தொகுதியில் கொத்து பரோட்டா போட்டோன்னு சொல்கிறீங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்களில் 28 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலை, அங்கெல்லாம் தோல்வி. அப்போ 28 தொகுதியில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை முட்டை பரோட்டா போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அது என்ன பேச்சு? ஒரு 54 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறீங்க. கொத்து பரோட்டா போட்டோம் குளத்தூர்லன்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண பேச்சா? கொத்து பரோட்டா போட்டுட்டு எதுக்கு சார் அவர் வீட்டுக்கு போனீங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. முதலமைச்சர் பதவிக்குன்னா கொத்து பரோட்டா போட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போனீங்களா, கொத்து பரோட்டா சாப்பிட போனீங்களா நீங்கள்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை.
தப்பான விஷயம், நான் சரியான விஷயத்தை எடுத்து பேசுங்க. இப்போ பாருங்கள், நமக்கே கஷ்டமே, உள்ளபடியாக ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கே வந்து ஆர்பி உதயகுமார், செல்வராஜ் பேசுனது, அதேமாதிரி வந்து முட்டாள் முதலமைச்சர் சொல்லிட்டு ஆராசா பேசுனது எனக்கு உள்ளபடியாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி யாரும் பேசுனது கிடையாது. ஜெயலலிதாவை கூட நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 91 முதலமைச்சரான பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவை யாரும் வந்து எதுவும் தப்பாக பேசவே இல்லை. ஏன்னா அதிகாரம் கையில் வந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இவ்வளோ அதிகாரம் உங்கள்கிட்ட கையில் இருந்து கூட இன்றைக்கி எல்லாம் வந்து ஒருமையில் பேசுகிறாங்க. அது உள்ளபடியே நமக்கே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. எதுக்கு இந்த மாதிரி சொல்ல, நம்ம இயல்புங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்ல, மற்றபடி ஆவேசமாக பேசுகிறோம், கோபமாக பேசுகிறதுலாம் வேறு. ஆனாலும் ஒரு பதவியை அசிங்கப்படுது, ஒரு பதவிக்கு வந்தவங்க எப்படி நடந்துக்க தெரியல, நம்ம சொல்கிறத கேட்குற அந்த அளவுக்கு இடத்துலையும் நீங்கள் கிடையாது. நம்ம அட்வைஸ் பண்ணுற எண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா மனக்கட்டி இதே ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வீடியோ போட்டு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணியிருக்க முடியாது, விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் போக முடியும். இப்போ அந்த விமர்சன பார்வையிலே நமக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த முதலமைச்சரும் இப்படி வந்து யாரும் வந்து பேசுனதே கிடையாது. எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், யாரும் வந்து இப்படி வந்து இவ்வளோ மோசமான ஒரு விமர்சனங்களுக்கு ஆளானதே கிடையாது. அசிங்கமாக ஒருமையில் வந்து அவன் இவன் சொல்லி பேசுறது, முட்டாள்னு சொல்லி பேசுறது, இப்படிலாம். இது காலப்போக்கில் நீங்கள் என்ன தான் அதிகாரம் உங்கள் கேட்டால் எத்தனை பேர் நீங்கள் கைது பண்ணி எத்தனை முறை நீங்கள் சிறையில் அடைப்பீங்க? காரணம் கேட்டால் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் சரியான முறையில் நடந்துக்கணும். கூட இருக்கிற அந்த துண்டு துகடாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடந்தது. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வந்து ஆதவர்ஜுனா தான் இந்த கல்ச்சரையே வந்து உருவாக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய முதல் பேச்சு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணியமாக இருக்கும். நான் சொல்கிறது முதல் மாநாடு சொல்கிறேன். அவருடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மதிக்க முடியும், மதிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். விமர்சனங்களும் வேறு, அரசியல் விமர்சனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். அது வந்து எல்லோரும் பண்ணுறது தான். ஆனால் அந்த தரக்குறைவான அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஆதவர்ஜுனா வந்த பிறகு தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து வந்தது. அவர் ஆரம்பித்தது தான். இந்த முட்டாள் முதலமைச்சர் கூட ஆதவர்ஜுனா ஆரம்பித்தது தான். மு.க. ஸ்டாலினை முட்டாள் முதலமைச்சர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆராசா வந்து இப்போ வந்து அந்த வார்த்தையை திருப்பி போடுறாருல. அப்போ யார் விதைக்கிறது? இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதானே கரெக்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரியாதை கொடுக்கல, அப்போ நீங்கள் உங்களால் திருப்பி வாங்க முடியல, இதுதான் உண்மை. ஸோ அதனால் இனிவரும் காலங்கள்லையாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்குமுறை வந்து இருக்கணும். நீங்கள் பேசுகிறதுல முதலமைச்சர் முதல்ல கண்ணியமான முறையில் பேசுறதுக்கு தொடங்கணும். கூட இருக்கிற இந்த லயலமணி லோலாய்மணிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ என்ன தான் வந்து பாடநூல் கழக தலைவரானாலும் இந்த லியோனின்னு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏன் அவன் நான் சொல்கிறேன், பெண்களுடைய இடுப்பு குறித்து பேசுகிற நபர் கனிமொழி அவர்களால் கடுமையான ஒரு கன்னத்துக்கு ஆளான நபர். கனிமொழியே கண்டிச்சாங்க எப்படி இப்படி பேசலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட அந்த பதிவில் தூக்கல அவனை. அப்போது அந்த பதிவில் வச்சுட்டான். அதனால தான் மொத்தமாக இப்போ காலியானதுக்கு காரணம் தான். இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனதோட விலை தான் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எறியப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் வந்து நிறைய நடந்தது. நம்ம இல்லைலாம் இதே லியோனியை வந்து தூக்கிடணும், பதவியிலேருந்து தூக்கிடணும். ஆனால் இவங்க தூக்கலை, அப்படியே விட்டுட்டே இருந்தாங்க. கனிமொழி கண்டித்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா கனிமொழியை கண்டிச்சிருப்பாங்க போல இருக்குது, நீ ஏன் இதெல்லாம் கண்டிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது அந்த கடந்த கால ஆட்சி. இப்போ யார் இந்த லயோலாமணி போய்ட்டு வந்து லியோனி போய்ட்டு இப்போ லயோலாமணி வந்திருக்கான். அப்போது மீண்டும் வந்து ஒரு மேடையில் பிடிச்சி அங்கே போய்ட்டு சீமான் சாமான்னு பேசுகிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்ற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவதூறான வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் பண்ணாக்கா பதில் திருப்பி வரும். பிரச்சனையே இப்போ அதுதான். நீங்கள் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரை பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு முறை பேசிட்டு போயிடுங்க, அவங்க 9 முறை பேசுகிறாங்க. ஒரு முட்டாள் முதலமைச்சர் சொன்ன ஆதவர்ஜுனா கடைசி 2.5 மாதம் தான், அதிகபட்சம் 2 மாதம் கூட கிடையாது, 2.5 மாதம் தான் கரெக்டாக 75 நாளில் வந்து ரிப்பீட் ஆகுது அந்த வார்த்தை. இது யாரால? ஸோ அதனால் வந்து இனி வரும் காலங்களையாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்துன்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல நான் பயன்படுத்தினேன். பெரும்பாலும் நான் பயன்படுத்த மாட்டேன். அந்த பதவியை கொஞ்சம் காப்பாற்றுங்க, அந்த பதவிக்குள்ள மாண்பை காப்பாற்றுங்க, மரியாதையை காப்பாற்றுங்க, அந்த டெக்காரம் வந்து காப்பாற்றுங்க, அந்த பொலிவை காப்பாற்றுங்க. அதுதான் உன்னதமான பதவி, அது அந்த மாண்பை காப்பாற்றுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.